கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். வாழ்க்கையில் ஒரு சிலர் எதையும் செய்யாமல் தேவன் மேலே நம்பிக்கை வச்சா போதும் எல்லாம் நன்மையாக நடக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் முயற்சி செய்யாத எந்த நம்பிக்கையும் வீண் அப்படின்றத அறியாமலே இருக்கிறாங்க. முயற்சியே எடுக்காமல் முடங்கி கிடக்கிறதில்ல, சோம்பேறியை கிடைக்கக்கூடிய அனுமதியும் இல்லை. பொறுப்பு இல்லாமல் அலட்சியமாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்றதுக்கு எந்த உத்தரவாதமுமே இல்லை. ஆனால் நிறைய பேர் தேவனை நம்பினா அது மட்டும் போதும், எல்லாம் தானாக நடந்துரும்னு நினச்சிடுறது தான் வேடிக்கையாக இருக்குது. இன்றைக்கி இது எப்படியாப்பட்ட மோசமான சிந்தனை அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். ஒரு கிராமத்துக்கு வெள்ளம் வரலாம் அப்படின்ட்டு முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டு இருந்துச்சு. எல்லாரும் பாதுகாப்பாக வெளியேறி பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு தங்க ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு இருந்துச்சு. கிராம மக்களில் ஒரே ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே வெளியேறிட்டாங்க. வெளியேறாமல் இருந்தவன் ஒரு விசுவாசி. அவனுக்கு தேவன் மேலே அபார நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவாருன்னு முழு மனசோட நம்பினான். வெள்ள நீர் கிராமத்துக்குள்ளே வர ஆரம்பித்ததுமே ஒரு ஜீப் அவனை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்துச்சு. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அவன் ஜீப்பில் போகிறதுக்கு மறுத்துட்டான். வெள்ளம் அதிகரிக்க ஆரம்பித்ததுமே அவனுக்கு தன்னுடைய குடிசைக்குள்ளே இருக்கவே முடியல. கூரை மேலே ஏறி அங்கே உக்காந்துக்கிட்டான். அடுத்ததாக அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு படகு ஒன்று வந்துச்சு. கர்த்தர் மீது மாறாத நம்பிக்கை கொண்டிருந்த அவன் அப்பயுமே அந்த படகுல போகிறதுக்கு மறுத்துட்டான். வெள்ள நீர் அதிகமாகி கூரையும் மூழ்கி போயிடுச்சு. அவன் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து போயிட்டான். பரலோகத்துக்கு போனப்போ அவன் தேவன் மேலே தீராத கோபம் வச்சுருந்தான். அவன் தேவனை பார்த்து கேட்டான், உங்கள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், முழுசாக உங்களை தானே நம்பி இருந்தேன், இப்படி என்னை கை விட்டுட்டிங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டான். அப்போ கர்த்தர் கேட்டார், வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்ததும் ஜீப் வந்ததும் படகு வந்ததும் யாராலன்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டார். அவன் உண்மையை அறியாமல் விக்கி போய் நின்னான். பிரியமானவர்களே, இந்த உதாரண கதையில் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து போன கிராமவாசி கர்த்தர் நேராக இறங்கி வந்து அவனை அழைச்சிட்டு போவாருன்னு நினச்சானோ என்னமோ. இது கற்பனை கதை தான்னாலும் நிஜத்தில் தேவ நம்பிக்கை அப்படின்ற பேரில் இதை விட வேடிக்கையான முட்டாள்தன மனோபாவம் நிறையா பேர்கிட்ட இருக்குது. தேவன் மனுஷனுக்கு தன்னை காப்பாற்றிக்கொள்ள அவனுக்கு அறிவை கொடுத்துருக்கிறாரு. அவன் கற்றுக்கொள்கிறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொடுத்துருக்கிறாரு. அவன் கண் முன்னால் எத்தனையோ உதாரணங்கள் கொடுத்துருக்கிறாரு. உழைக்கிற சக்தியை கொடுத்துருக்கிறாரு. எதை தெரிஞ்சுக்கொள்ள அவன் விரும்பினாலும் அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு எத்தனையோ வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. மனுஷன் அத்தனையையும் ஃபஸ்ட்டு உபயோகப்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்தி மனுஷன் தன்னுடைய அறிவுக்கும் பலத்துக்கும் ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே அவரை நம்பி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் மீறி வரக்கூடிய பிரச்சனையில இருந்து அவனை கர்த்தர் காப்பாற்றுவாருன்னு நம்புறது தான் சரி. பல நேரங்களில் பிரச்சனைகளும் சிக்கல்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் சவாலாக இருக்குது. அப்படியேப்பட்ட நிலையில் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நம்மளை மீறிய விஷயங்களுக்கு தேவன்கிட்ட வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் நிச்சயம் காப்பாற்றுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாயிருக்கிறேன்னு எரேமியா 17:7-10 சொல்லப்பட்டது போல நாம் கர்த்தரை மட்டும் நம்மளுடைய நம்பிக்கையாக வைப்போம். நம்பிக்கையின் பலனை அறுப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.